Hi guys, நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5ல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கவர்மெண்ட் லா காலேஜ். செகண்ட் பிளேஸில் வந்துட்டு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது. தேர்ட் பிளேஸில் மதுரை லா காலேஜ் இருக்குது. ஃபோர்த்து பிளேஸில் திருச்சி. ஃபிஃப்த்து பிளேஸில் செங்கல்பட்டு இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜை பற்றியுமே அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை லா காலேஜ், அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இன் சென்னை. இதை வந்து எதனால நம்ம சென்னை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து அங்கே தான் வந்து யூனிவர்சிட்டி, அதாவது அங்கே தான் லா காலேஜ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. எங்கன்னா புதுப்பாக்கம் ப்ளஸ் பட்டாரப்பெரும்பத்தூர் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ரெண்டுமே தனித்தனி காலேஜோ தனித்தனி யூனிவர்சிட்டியில் எல்லாமே ஒரே யூனிவர்சிட்டி. இதுக்கு கீழே ரெண்டாக வந்து செயல்பட்டு வருது. இதில் வந்து புதுப்பாக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ் BA LLB மட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டாரப்பெரும்பத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து LLB மட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2 காலேஜுமே எஜுகேஷன் பொறுத்தளவு பார்த்தோம்னா சூப்பர் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஹாஸ்டலுமே வந்துட்டு நமக்கு வந்து அது காலேஜ் உள்ளே இருக்குது. லைப்ரரி எல்லாமே ஓகே தான். பட் இங்கே வந்து என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது பஸ்ஸு போக வர காலேஜுக்கிட்டே வந்து நம்மளால் இறங்க முடியாது. காலேஜுக்கு தூரமாகவே இறக்கி விட்ருவாங்க, கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு 5 ஸ்டாரில் வந்துட்டு இது எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னா 5 ஸ்டாரே கொடுக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லலாம். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் லா காலேஜ். கோயம்புத்தூர் லா காலேஜ் வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த காலேஜாக சொல்கிறாங்க. எதனால் பழமை வாய்ந்த காலேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாகவே இந்த காலேஜ் வந்து இருந்துட்டு வருது. இதை பொறுத்தவரை நூலகம், அதாவது லைப்ரரி பொறுத்தவரை நல்ல லைப்ரரி இருக்குதுங்க. இங்கே மூட்கோட்டுமே இருக்குது. பேருந்து வசதி நம்ம பார்த்தோம், பஸ் வசதிலாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு மெயினான இடத்துல இருக்கனால நமக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி நமக்கு வந்து எந்த கவலையுமே இல்லை. நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துமே வந்துட்டு ஈஸியாக வந்துடலாம் நம்ம காலேஜுக்கு. ஹாஸ்டல் பொறுத்தவரை அப்படின்னா பசங்களுக்கு மாணவர்கள் விடுதி வந்துட்டு எல்லாமே இருக்குது. பட் வந்து லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஹாஸ்டல்ஸை பொறுத்தவரை. பட் நம்ம வந்து வெளியில் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்கான வசதி வந்துட்டு எல்லாமே இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து கோயம்புத்தூர் கோர்ட்லேயே போயிட்டு நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிக்கலாம். தேர்ட் என்னென்னா மதுரை. எல்லாருமே வந்து மதுரை காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், ஹாஸ்டலாக இருக்கட்டும், கோர்ட் என்ன ஹை கோர்ட்டும் இருக்குது இங்கே. அதனால நம்ம எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா மதுரை தான். இது மதுரை வந்து நல்ல தரத்தோடு தான் இருக்குது. இங்கே வந்து லைப்ரரி அப்படின்னா நல்ல லைப்ரரி, நல்ல வசதி இருக்குது. மூட்கோட்டும் இருக்குது இந்த காலேஜில். அடுத்தது வந்துன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைடில் இருந்துமே மதுரைக்கு வந்துட்டு பஸ் இருக்குது. நமக்கு வந்து எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னால் அது மதுரை. டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றாலும் ஈஸியாக வந்துடலாம். ஹாஸ்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டலே இருக்குது. இதுக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் போனோம் அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கே போகலாம். ஹைகோர்ட்லேருந்து நமக்கு பக்கத்துலேயே ஹைகோர்ட்டுக்குனால நமக்கு வந்து இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஃபோர்த் என்ன அப்படின்னா திருச்சி கவர்மெண்ட் லா காலேஜ். திருச்சி கவர்மெண்ட் லா காலேஜுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கேயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் மதுரை மாதிரி தான், ரொம்ப ஈஸி. மூட்கோட்டும் இங்கே இருக்குது. லைப்ரரி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லைப்ரரி தான் திருச்சியிலுமே இருக்குது. ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டல் வந்து ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து வெளியில் ரூம் எடுத்து தங்கிக்கலாம், அதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. அது மாதிரி திருச்சி ஜங்ஷனில் இருந்து காலேஜுக்கு வரதுக்குமே கொஞ்சம் வசதி இருக்குது நமக்கு. கல்லூரியோட வளாகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஓகே பெஸ்ட்டான சூழ்நிலை தான் இருக்குது. இதுக்கு ஒரு 5 ரேட்டிங் ஸ்டார் இல்லை 4 ரேட்டிங் ஸ்டார் கூட கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டில் புதுப்பாக்கம் லா காலேஜ். இது புதுப்பாக்கம் லா காலேஜில் என்னென்னா 5 இயர்ஸ் BA LLB அது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த காலேஜில். அங்கே எப்படின்னா சட்ட புத்தகங்கள் எல்லாமே தேவையான அளவு இருக்குது. நூலகம், அதாவது லைப்ரரி, மூட்கோர்ட் எல்லாமே ஓகேயாக இருக்குது. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் எப்படின்னா காலேஜுக்கிட்டே வந்து நம்மளால் வந்து பஸ் இறங்க முடியாது. கொஞ்சம் தூரத்துலேருந்து நடந்து வர்ற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹாஸ்டல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வெளியில் கூட ரூம் எடுத்து தங்கிக்கலாம், அந்த வசதி இருக்குது. நீங்களாம் நினைக்கலாம் அப்போ மித்த 10 காலேஜ்லாம் என்ன அந்தளவுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா, அங்கே எஜுகேஷன் இருக்காதா, லைப்ரரி இருக்காதா, எந்த வசதி இருக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இந்த காலேஜ் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இந்த 5 காலேஜ் வந்துட்டு அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த காலேஜ் அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. மித்த காலேஜ் எல்லாமே இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இதில் கடைசி பிளேஸில் இருக்கிறது என்னென்னா காரைக்குடி லா காலேஜ். காரைக்குடி லா காலேஜ் ஆரம்பித்து இப்போ தான் 4 இயர் முடிஞ்சு 5th இயருக்கு போக போகிறாங்க. பட் காரைக்குடிலையுமே நமக்கு வந்துட்டு புது காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் லைப்ரரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, பஸ் வசதி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராம்நாடு காலேஜுக்கு வந்து பஸ் வசதிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்குது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு பஸ்ஸில் போக முடியாது. அங்கே ஹாஸ்டல் வசதியெல்லாம் இல்லை. காரைக்குடி காலேஜை பொறுத்தவரை நமக்கு வந்து ஹாஸ்டல் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் மித்த காலேஜ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. எதனால் அப்படின்னா ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அதனால் ஸோ எந்த காலேஜில் சீட்டு கிடச்சாலுமே எல்லா காலேஜ்லையுமே நீங்கள் படிங்க, எல்லா காலேஜ்லையுமே பெஸ்ட்டு தான். பட் இந்த உங்களோட ப்ரிஃபரன்ஸில் போடுறப்போ இந்த 5 காலேஜை ஃபஸ்ட்டில் போட்டுருங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ் கூட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த 5 காலேஜ்லையுமே உங்களுக்கு வந்துட்டு சீட்டு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.